இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தில் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அர்ப்பணம் செய்கிறேன். இன்றைய நாளிலே வாசிக்கப்படுகிற நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக, குழந்தை இயேசுவை சந்திப்பதற்காக இடையர்கள் தேடி வருகிறார்கள். இடையர்களுக்கென்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 10 வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்துள்ளார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதையும் நீங்கள் காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. இதை நம்பி இடையர்கள் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார்கள். அன்னை மரியாளையும் சூசையப்பரையும் ஆண்டவர் இயேசுவையும் கண்டு தமக்கு என்ன சொல்லப்பட்டதோ அந்த இறை வார்த்தையை அவர்களிடம் அறிவிக்கின்றார்கள். அந்த மகிழ்ச்சியின் செய்தியை, மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை அவர்களிடம் அறிவிக்கின்றார்கள். இதையெல்லாம் முடித்துவிட்டு இடையர்கள் கிளம்புகிறார்கள். அன்னை மரியாள் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2:19 இந்நிகழ்ச்சிகளெல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் என்று விவிலியம் சொல்கிறது. இந்த ஆண்டின் முதல் நாளில் எதை சிந்திக்க விரும்புகிறோம்? உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க விரும்புகிறோம். அன்னை மரியாள் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் இந்த நற்செய்தியை தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று வாசிக்கின்றோம். வாழ்வில் ஆறுதல் தருவதை உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கின்றோமா? வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருகின்ற காரியங்களை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கின்றோமா? எது நம் வாழ்வுக்கு உண்மையாகவே மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது, அதை குறித்து இந்த உலகத்தில் சிந்திக்கப் போகிறோமா என்பதையெல்லாம் இந்த நாளில் நினைத்து பார்க்க வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. ஆண்டின் தொடக்கத்தில் கவலைகளை மறந்து விடுவோம், கஷ்டங்களை மறந்து விடுவோம். எதெல்லாம் நமக்கு பாதிப்பு தருகிறதோ, எதெல்லாம் உள்ளத்திற்கு மிக வேதனையை தருகிறதோ அந்த காரியங்களை எல்லாம் உள்ளத்தில் வைத்து சிந்திக்காமல் ஆசீர்வாதமான காரியங்களை உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க ஆசைப்படுவோம். இன்று வாசிக்கப்படுகிற முதல் வாசகமானது எண்ணிக்கை நூல் அதிகாரம் 6 கொடுக்கப்படுகிறது. அங்கு ஆண்டவர் மோசேயிடம் கூறுகிறார், ஆரோனிடமும் அவர்களுடைய புதல்வர்களிடமும் போய் சொல் என்று 3 ஆசீர்வாதங்களை அவர்களுக்கென கொடுக்கிறார். அந்த 3 ஆசீர்வாதமும் இந்த நாளில் நாம் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அதை பார்க்கிறேன். முதல் ஆசீர்வாதமானது, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்று சொல்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் என்னை ஆண்டவர் காக்கப் போகிறார், இந்த ஆண்டு முழுவதும் என்னை காப்பாற்றுகின்ற கடவுளாக எனக்கு இருக்கப் போகிறார் என்பதை உள்ளத்தில் இருத்தி சிந்திப்போமே. கவலைகளை விட்டு விடுவோம், பயத்தை விட்டு விடுவோம், வாழ்வில் எதிர்நோக்கி இருக்கின்ற தேவையில்லாத நினைவுகளை விட்டு விடுவோம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் என்னை காப்பாற்றப் போகிறார், ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கி என்னோடு உடனிருக்கப் போகிறார் என்ன மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எப்பொழுது நமது வாழ்வில் நிறுத்தி சிந்திக்க ஆசைப்படுகிறோமோ ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் நம்மோடு பயணிக்கிறது என்பது உறுதியாகிறது. இரண்டாவது ஆசீர்வாதமாக சொல்கிறார், ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து அவர் உனக்கு அருள் பொழிவாராக என்று சொல்லப்படுகிறது. அவர் உன் திருமுகத்தை உன் பாதம் திருப்புகிறார். ஆண்டவர் நம் திருமுகத்தை காட்டுகிற போது அது நமக்கு அருள் பொழிவதாக இருக்கிறது என்று விவிலியம் சொல்கிறது. ஆண்டின் தொடக்கத்தில் ஆண்டவர் என்னை காக்கின்றார், எனக்கு அருள் பொழிகின்றார் என்று ஆசீர்வாதத்தை தருகிறாரே. அருளை தேடிதானே ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களுக்கும் ஆண்டவர் எனக்கு அருள் காட்ட மாட்டாரா, இரக்கம் காட்ட மாட்டாரா, ஆண்டவர் எனக்கு கருணை காட்ட மாட்டாரா என்று ஒவ்வொரு நாளும் தேடி அழைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த ஆண்டின் தொடக்க நாளிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய், நான் உனக்கு அருள் பொழிவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சொல்கிற போது அதை நாம் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. மூன்றாவது ஆசீர்வாதமாக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஆண்டின் தொடக்கத்தில் ஆண்டவர் அமைதியை தருகிறார். இந்த 3 ஆசீர்வாதத்தையும் நினைத்து பார்ப்போம். அவர் என்னை காப்பார், அவர் எனக்கு அருள் பொழிவார், அவர் எனக்கு அமைதி அருள்வார். இந்த 3ஐயும் உள்ளத்தில் இருத்தி எப்பொழுது நாம் சிந்திக்கிறோமோ, அன்னை மரியாள் மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் நற்செய்தியை சிந்தித்துக் கொண்டிருந்ததை போல நாமும் இப்படி சிந்திக்கிறோம் என்றால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் அமைதியும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதமும் ஒவ்வொரு நாளும் நம்மில் தங்கும் என்பதுதான் உண்மை. இன்றைய நாளிலே சிந்திப்போம், அருள் வேண்டுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.